30 ஆகஸ்ட் 2024 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போற தமிழ் மூவிஸ் லிஸ்ட் பத்தி பார்க்கலாம். விருந்து இது ஒரு மிஸ்ட்ரி சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி. இந்த படத்தை கண்ணன் தாமரகுளம் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த ஃபிலிம்ல அர்ஜுன் சர்ஜா, நிகில் கல்ரானி, சுரேஷ் நாயர், முகேஷ் அஜு வர்கீஸ், தர்மஹன் பொல்கட்டி லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. ஜான் கலத்தில்ன்ற ஒரு பிசினஸ் மேன் சூசைட் பண்ணி இறந்துடுறாரு. அவர் இறந்து 6 மாசத்துக்கு அப்புறம் அவங்க ஒய்ஃபான எலிசபெத்துக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருது. அவங்க சாக போற நிலைமையில ஹேம்நாத்ன்ற ஒரு ஆட்டோ டிரைவரை கூப்பிட்டு காம்ரேட் கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றத இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. அடுத்ததா கொட்டேஷன் கேங் பார்ட் 1. இது ஒரு கிரைம் மிஸ்ட்ரி த்ரில்லர் ஆக்ஷன் மூவி. இந்த படத்தை விவேக் குமார் கண்ணன் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த ஃபிலிம்ல ஜாக்கி ஷெராப், சன்னி லியோன், பிரியா மணி, சாரா அர்ஜுன் லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. ஒரு ஃபீமேல் கான்ட்ராக்ட் கில்லர் கிரைம் சிண்டிகேட் நடத்துறா. அப்போ ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அதுக்கப்புறம் அவ லைஃப் மாறுது. அப்புறம் என்ன ஆகுறது இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. அடுத்ததா அஹோ விக்ரமார்க்கா. இது ஒரு தெலுங்கு லாங்குவேஜ் ஆக்ஷன் டிராமா மூவி. பேட்டா ட்ரிகோட்டி இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த ஃபிலிம்ல தேவ்கில், சித்ரா சுக்லா, தேஜஸ்வினி பண்டிட், பிரவி தர்டே லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. ஒரு போலீஸ் நீண்ட காலமா புதைக்கப்பட்ட ஒரு மர்மத்தை வெளிக்கொண்டு வராரு. அதுக்கப்புறம் அவர் லைஃப்ல என்ன ஆகுது அப்படின்றத இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இந்த படத்தை தமிழ்ல டப் பண்ணி ரிலீஸ் பண்றாங்க. 30 ஆகஸ்ட் 2024 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போற தெலுங்கு மூவிஸ் லிஸ்ட் பத்தி பார்க்கலாம். அஹோ விக்ரமார்க்கா. இது ஒரு தெலுங்கு லாங்குவேஜ் ஆக்ஷன் டிராமா மூவி. பேட்டா ட்ரிகோட்டி இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த ஃபிலிம்ல தேவ்கில், சித்ரா சுக்லா, தேஜஸ்வினி பண்டிட், பிரவி தர்தே, போசானி கிருஷ்ண முரளி, சாய்ஜி சிண்டே, கலகே பிரபாகர் லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. ஒரு போலீஸ் நீண்ட காலமா புதைக்கப்பட்ட ஒரு மர்மத்தை வெளிக்கொண்டு வராரு. அதனால அவர் லைஃப் எப்படி மாறுதுங்கிறத அந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இந்த ஃபிலிம்க்கு ரவி பசூர் மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காங்க. தம்பிராஜு எடிட்டிங் பண்ணிருக்காரு. அடுத்ததா கொட்டேஷன் கேங் பார்ட் 1. இது ஒரு கிரைம் மிஸ்ட்ரி த்ரில்லர் ஆக்ஷன் மூவி. இந்த படத்தை விவேக் குமார் கண்ணன் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த ஃபிலிம்ல ஜாக்கி ஷெராப், சன்னி லியோன், பிரியாமணி, சாரா அர்ஜுன், அஷ்ரஃப் மலிசேரி, ஜெயபிரகாஷ், அக்ஷயா, பிரதீப் குமார், விஷ்ணு வாரியர், சோனால் கெல்வானி, கியாரா சட்டிண்டர், ஷெரின், கெல்வின் மைக்கேல் லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. ஒரு ஃபீமேல் கான்ட்ராக்ட் கில்லர் கிரைம் சிண்டிகேட் நடத்துறா. அப்போ ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அதுக்கப்புறம் அவ லைஃப் எப்படி மாறுதுங்கிறத அந்த ஃபிலிமோட ஸ்டோரி. அடுத்ததா சூர்யா சாட்டர்டே. இது ஒரு தெலுங்கு லாங்குவேஜ் விஜிலண்ட் ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. விவேக் அத்ரேயா இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த ஃபிலிம்ல நானி எஸ்டே சூர்யா, பிரியங்கா மோகன், அபிராமி, அதித்தி பாலன் லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. இப்போ ஆகஸ்ட் 29 அன்னைக்கு இந்த ஃபிலிம் ரிலீஸ் ஆயிடுச்சு. 30 ஆகஸ்ட் 2024 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போற மலையாள மூவிஸ் லிஸ்ட் பத்தி பார்க்கலாம். பரதநாட்டியம். இது ஒரு ஃபேமிலி டிராமா மூவி. கிருஷதாஸ் முரளி இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த ஃபிலிம்ல சைஜு குரூப், சாய்குமார், ஸ்ருதி சுரேஷ், அபிராம் ராதாகிருஷ்ணன் லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. ஒரு ட்ரெடிஷனல் ஃபேமிலி அவங்களோட குடும்ப கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக எந்த எல்லை வரைக்கும் போறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றத அந்த ஃபிலிமோட ஸ்டோரி. அடுத்ததா வெர்னோ. இது ஒரு மிஸ்ட்ரி சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி. இந்த படத்தை கண்ணன் தாமரகுளம் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த ஃபிலிம்ல அர்ஜுன் சர்ஜா, நிகில் கல்ரானி, சுரேஷ் நாயர் லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. ஜான் கலத்தில்ன்ற ஒரு பிசினஸ் மேன் சூசைட் பண்ணி இறந்துடுறாரு. 6 மாசத்துக்கு அப்புறம் அவங்க ஒய்ஃப் எலிசபெத்துக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. அவங்க சாக போற நிலைமையில ஒரு ஆட்டோ டிரைவரை கூப்பிட்டு ஒரு முக்கியமான விஷயத்த காம்ரேட் கிட்ட சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றதா இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. அடுத்ததா மனோரஞ்சம். இது ஒரு ஃபேமிலி டிராமா மூவி. இந்த படத்தை ரஷீத் பரக்கல் டைரக்ட் பண்ணிருக்காங்க. இந்த ஃபிலிம்ல கோவிந்த் பத்மசூர்யா, ரஞ்சிதா மேனன், நவாஸ் வலிகோ, கோகுலன் ரீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. மன்னுன்ற ஒரு மெல்போர்ன்ல பிசினஸ் மேன் இருக்காரு. அவர் ஒரு மலையாள பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றதா இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. அடுத்ததா சுரோல். இது ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவி. இந்த படத்தை அருண் ஜெயமோகன் டைரக்ட் பண்ணிருக்காங்க. 30 ஆகஸ்ட் 2024 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போற கன்னடா மூவிஸ் லிஸ்ட் பத்தி பார்க்கலாம். பெப்பி. இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் பிலிம். இந்த படத்தை ஸ்ரீலா ஷெஸ் நாயர் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த பிலிம்ல வினய் ராஜ்குமார், மாயூர் பட்டேல், காஜல், மெடினி கல்லமி, நவீன் யா ஷெட்டி லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. அடுத்ததா லாஃபிங் புத்தா. இது ஒரு மிஸ்ட்ரி காமெடி பிலிம். பரத்ராஜ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த பிலிம்ல பரமோத் செட்டி, தேஜு பல்வாடி, சுந்தர்ராஜ் லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. ஒரு சின்ன ஊர்ல இருக்கிற கான்ஸ்டபிள் ஒரு அன்அபிஷியல் கேஸ அவர் சுப்பீரியர் ஆபீசருக்காக சால்வ் பண்ண ட்ரை பண்றாரு. அப்ப என்ன ஆகுதுன்றதா இந்த பிலிமோட ஸ்டோரி. அடுத்ததா டேகோண்டா கேர்ள். இது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபேமிலி ஆக்ஷன் டிராமா மூவி. வென்ஷி ரவீந்திரா இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. ருத்து அப்படின்ற ஒரு ஏழ்மையான பொண்ணு டேகோண்டா மேல பேஷனா இருக்கா. அவ எப்படி அந்த ஸ்போர்ட்ஸை சாதிக்கிறான்றத அந்த பிலிமோட ஸ்டோரி. அடுத்ததா த ரூலர்ஸ். இது ஒரு சோஷியல் டிராமா மூவி. ரூபான்ற ஒரு ஏழ்மையான பொண்ணு சந்தீப் அப்படின்ற ஒரு பணக்காரன் பையனை பாக்குறான். அவன் ஏமாத்தி பிரெக்னென்ட் ஆக்கிடுறான். அதுக்கு அவ நீதி கேட்டு போராடுறான். அப்ப என்ன ஆகுதுன்றத அந்த பிலிமோட ஸ்டோரி. அடுத்ததா மை ஹீரோ. இது ஒரு பொலிட்டிக்கல் டிராமா மூவி. அமெரிக்காக்காரன் தலித் பையன் எப்படிலாம் இந்தியால கஷ்டப்படுறாங்கிறத பார்த்து அவங்கள மாத்த நினைக்கிறான். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றது அந்த பிலிமோட ஸ்டோரி. 30 ஆகஸ்ட் 2024 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போற ஹிந்தி மூவிஸ் லிஸ்ட் பத்தி பார்க்கலாம். த டைரி ஆஃப் வெஸ்ட் பெங்கால். இது ஒரு கிரைம் டிராமா மூவி. சனோஜ் மிஸ்ரா இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த பிலிம்ல ஜிதேந்திர நாராயணன் சிங், அர்ஷன் மேக்தா, தீபக் அக்கம்போஷ், தேவ் ஃபவுசர், ராமேந்திர சக்கரபோர்த்தி லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. பங்களாதேஷ்ல சுஹாஷ்னின்ற ஒரு விதவ பொண்ணு மத்த விதவ பொண்ணுங்களுக்கும் பெண்களோட பாதுகாப்புக்காகவும் போராட்டத்தை மேற்கொள்ள நினைக்கிறா. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றது அந்த பிலிமோட ஸ்டோரி. அடுத்ததா பேட் கயே பங்கி. இது ஒரு காமெடி டிராமா மூவி. இந்த பிலிம்ல சமர்பன் சிங், ராஜேஷ் சர்மா, ராஜ்பால் யாதவ், ராஜேஷ் சிங் யாதவ் லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. சாஸ்திரி ஜி அப்படின்ற ஒரு ரிட்டையர்டான மேக்ஸ் டீச்சர் அவங்க ஒய்ஃப் இறந்ததுக்கு அப்புறம் அவங்க பசங்க மருமக கூட இருக்காரு. ஆனா அவங்களுக்கு இவர் கூட இருக்கிறதுல இஷ்டம் இல்ல. தனியா அபார்ட்மெண்ட் போக நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஆயுஷ் அப்படின்ற ஒருத்தவன் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட மேரேஜ் பண்ணிக்க பிளான் பண்ணிட்டு இருக்கான். இவங்க 2 பேருக்கும் அப்ப கேன்சர்னால பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரிய வருது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுறது அந்த பிலிமோட ஸ்டோரி. அடுத்ததா வெட்டிங் ஸ்டோரி. இது ஒரு ஹாரர் த்ரில்லர் பிலிம். பிரீத்தி அண்ட் விக்ரம்ஸ்னு 2 பேருடைய மேரேஜ் ஃபங்க்ஷன் அப்போ பல அமானுஷமான விஷயங்கள் நடக்குது. அப்ப என்ன ஆகுதுன்றது அந்த பிலிமோட ஸ்டோரி. சூர்யா சாட்டர்டே. இது ஒரு தெலுங்கு லாங்குவேஜ் விஜிலண்ட் ஆக்ஷன் த்ரில்லர் பிலிம். இந்த படத்தை விவேக் அத்ரியா டைரக்ட் பண்ணியிருக்காரு.
நானி சூர்யான்ற கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. எஸ்.ஜே. சூர்யா ஆர் தயானந்த் அப்படின்ற ரோல்ல பண்ணியிருக்காரு. பிரியங்கா மோகன் பி.சி. சாரு அப்படின்ற கேரக்டர்ல பண்ணியிருக்காங்க. அபிராமி சாயாதேவி அப்படின்ற ரோல்ல நடிச்சிருக்காங்க. அதித்தி பாலன் பத்ரான்ற ரோல்ல பண்ணியிருக்காங்க. பி. சாய்குமார் சங்கரன் சூர்யாவோட அப்பாவா இந்த பிலிம்ல நடிச்சிருக்காரு. முரளி சர்மா கோர்மானந்த் அப்படின்னு குர்மா அப்படின்ற ரோல்ல பண்ணியிருக்காரு. அஜய் கோவர்தன் அப்படின்ற கேரக்டர்ல பண்ணியிருக்காரு. சுப்ரீத் காலின்ற ரோல்ல நடிச்சிருக்காரு. அஜய் கோஷ் நாராயண பிரபான்ற ரோல்ல பண்ணியிருக்காரு. சுபலேகா சுதாகர் கமலகர் அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. ஹர்ஷவர்தன் சுதான்ற ரோல்ல பண்ணியிருக்காங்க. சிவாஜி ராஜு விஷ்ணு ஓய் அப்படின்றவர் சூர்யாவோட ஃப்ரெண்டா இந்த படத்துல நடிச்சிருக்காரு. ஹர்ஷ் ரோஷன் இவங்க எல்லாரும் ஒரு கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. இந்த பிலிம்க்கு சினிமோட்டோகிராஃபி முரளி ஜி பண்ணியிருக்காரு. ஜெய்க்ஸ் பிஜாய் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. எடிட்டிங் கார்த்திகா ஸ்ரீனிவாஸ் பண்ணியிருக்காங்க. டிவிவி என்டர்டைன்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கிரியேஷன்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இவர் தான் ஆன்டி சுந்தரனிக்கு படம் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. சூர்யான்ற ஒருத்தவன் சாட்டர்டே மட்டும் தப்பு செய்யறவனுக்கு எதிராக சண்டை போடுவான். அப்போ தயானந்த் அப்படின்ற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சாதாரண மக்களை கஷ்டப்படுத்துறாருன்னு தெரிய வருது. அதை எப்படி ஹீரோ வந்து தட்டி கேட்கறான், அது ஏன் சாட்டர்டே மட்டும் அப்படி பண்றான் அப்படிங்கறத இந்த பிலிமோட ஸ்டோரி. ட்ரெய்லர் சூப்பரா இருந்தது. பாப்போம் இந்த பிலிம் எப்படி இருக்க போகுதுன்னு. இந்த படத்தை தமிழ், கன்னடா, ஹிந்திலையும் டப் பண்ணி ஆகஸ்ட் 29 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் பண்றாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.